போனதாக ஒப்படைக்கப்பட்ட டெட் பாடி நந்தினியின் டெட் பாடி இல்லை என 15 நாள் கெடு கேட்ட லாயர் அதன் பின்பு தகுந்த ஆதாரத்தை கோர்ட்டிற்கு சமர்ப்பிக்கவில்லை. அதோடு இரண்டு தரப்பிலும் சமர்ப்பித்த ஆதாரங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல. இதன் அடிப்படையில் தீர்ப்பு எழுதுவதை விட மனித நேயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதுவதே சரி என தோன்றுகிறது. நந்தினி என்ற பெண் கொலை செய்யப்பட்டதாக ஏற்கனவே போலீஸ் தரப்பு விசாரணை மேற்கொண்டு அளித்த சாட்சியங்களையே இறுதி சாட்சியங்களாக எடுத்துக்கொண்டு உண்மையான குற்றவாளி வேல்முருகன் தான் என இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அதோடு குற்றவாளியான வேல்முருகனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை அளிப்பதாக தீர்ப்பளிக்கிறது. இனிமேலாவது இது போன்ற குற்றத்தில் ஈடுபடுவது தங்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து இழக்கக்கூடும் என்பதற்கு சான்றாக இந்த தீர்ப்பு அமைய வேண்டுமென விரும்பி இந்த கோர்ட் இத்துடன் களைய உத்தரவிடுகிறேன். கான்ஸ்டபிள், இங்க வாங்க. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே நீ பேசுவதோ? குயில் வீட்டையே குடை சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ? விதியின் ஆட்டம் ஓயாதே, எதுவும் விளையாட்டே வாடாதே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே.
காட்டுவது எப்பொழுதும் வாசமே.